நீங்கள் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்ட உங்கள் கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட் இல்லை உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தெரியாது. அது ஒன்று தெரியலன்னு சொல்லும், இல்லை ஹலுசினேட் பண்ணி அதுவாக ஒரு தப்பான ஆன்சர் கொடுக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ண தான் ஃபேஸ்புக் ஏஐ 2020 ரேக் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ரேக்னா என்ன, எம்பெடிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, வெக்டார் டேட்டாபேஸ்னால் என்ன, வெக்டார்ஸ்னால் என்ன, ஃபைன் டியூனிங்க்கும் ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸோட ப்ரெசன்டேஷன், கோடு, அது ரிலேட்டட் டெக்னிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்எல்எம் ட்ரெயின் பண்ணுறப்போ என்ன லேர்ன் பண்ணிச்சோ அதில் இருந்து மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். உங்கள் கம்பெனி இல்லை ப்ரைவேட் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்காது, அதனால் ஹலுசினேட் பண்ணும். நம்ம எல்எல்எம் கூட இந்த ரேக் கான்செப்ட் ஆட் பண்ணாதான் ரியல் டைம் நாலேஜ் இருக்கும். எல்எல்எம் நம்ம டாக்குமெண்ட்ஸில் டேட்டா சர்ச் பண்ணும், டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். சரி, இந்த ரேக்னா என்ன? யூசர் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டினும் அது ரிலேட்டட் பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டும் எல்எல்எம்க்கு ஒரு ப்ராம்ப்டா போகும். இதை வச்சு எல்எல்எம் ஒரு ஆன்சர் கொடுக்கும். ரேக்ல 2 பைப்லைன் இருக்கு. டேட்டா இன்ஜெக்ஷன், யூசர் கொரி. ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைன். டாக்குமெண்ட்டை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஸ்மால் பார்ட்ஸா பிரிச்சுடுவோம். இதான் சங்கிங். இந்த ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை எம்பெடிங் மாடல் கிட்ட கொடுத்து வெக்டார்ஸா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். செகண்ட் யூசர் கொரி பைப்லைன். யூசர்ஸ் இப்போ கொஷின் கேட்பாங்க, அது வெக்டார்ஸாக கன்வெர்ட் ஆகும். வெக்டார் டேட்டாபேஸில் அந்த வெக்டார்ஸ் வச்சு சர்ச் பண்ணி ரிலேட்டட் பார்ட் ஆஃப் டேட்டா எடுத்து அதை யூசர் கொஷின் கூட சேர்த்து எல்எல்எம்க்கு சிங்கிள் ப்ராம்ப்டாக அனுப்புவோம். எல்எல்எம் இப்போ ப்ராப்பராக ஆன்சர் கொடுக்கும். டீப்பாக கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த எம்பெடிங் மாடல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த வெக்டர்ஸ்னா என்ன. மிஷனுக்கு நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம் புரியாது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். நம்ம கொடுக்குற வேர்ட்ஸை அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது, அதில் இருக்கிற சிமிலர் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. இதனால தான் நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ல இருக்க வேர்ட்ஸை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எம்பெடிங் மாடல்ஸ். ஸோ வெக்டார்ஸ்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அவ்வளோதான். நம்ம எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால சிமிலர் மீனிங் உள்ள வேர்ட்ஸுக்கு சிமிலர் நம்பர்ஸ் இருக்கும். இந்த மீனிங் மேப் பாருங்க, இதில் ரீஃபண்ட்ஸ், ஷிப்பிங், ப்ரைஸிங் அப்படின்னு 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஆனால் இது உள்ளே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் வேற வேற. ஸோ இந்த எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி நம்ம வெக்டர்ஸாக பிரிக்கிறனால இந்த டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே சேம் மீனிங் அப்படிங்கிறனால இந்த குரூப்புக்குள்ளே அது போயிடும். டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைன் பற்றி இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். டேட்டா இன்ஜெக்ஷனில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. டாக்குமெண்ட் சங்கிங், எம்பெடிங், வெக்டார் டேட்டாபேசஸ். டாக்குமெண்ட் சங்கிங், நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிப்போம். எம்பெடிங் மாடல்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வெக்டார்ஸாக மாற்றும். இந்த கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வெக்டார் டேட்டாபேசஸ். டாக்குமெண்ட் சங்கிங், நம்ம டாக்குமெண்ட்டை அப்படியே சிங்கிள் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணால் அதில் சர்ச் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ரிலேட்டட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிப்போம். இதில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபிக்ஸட் சைஸ், ரெக்கரசிவ், சீமான்டிக் சங்கிங், ஃபிக்ஸட் சைஸ் சங்கிங். இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸில் ஸ்ப்ளிட் ஆகணும்னு கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட்ஸில் 1000 வேர்ட்ஸ் இருந்து 500 சங்க் சைஸ்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு பார்ட் 500 பிரியும், செகண்ட் பார்ட் 450 பிரிஞ்சிடும். இதை ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் நம்ம ஓவர்லாப் கொடுப்போம். ரிகர்சிவ் சங்கிங், இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபா, அப்புறம் சென்டென்ஸா, அப்புறம் வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸாக பிரிப்போம். சீமான்டிக் சங்கிங், இது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். இங்கே நம்ம எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி ரிலேட்டட் டேட்டாவை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டாக்குமெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஷிப்பிங் பற்றி இருக்கும், அப்புறம் லாஸ்ட் லைன்லையும் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை எம்பெடிங் மாடல் ஐடென்டிஃபை பண்ணி ஒரே பார்ட்டாக பிரிக்கும். இப்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் ஸ்ப்ளிட் பண்ணுற பார்ட்ஸை எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வெக்டார்ஸ் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். நம்ம சீமான்டிக் சங்கிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் 2 டைம் எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுலேயே யூஸ் பண்ணுவோம், அடுத்து அதை வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இந்த 2க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த எம்பெடிங் மாடல் டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணோன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெக்டார் டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க.
நீங்கள் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் குரோமாடிபியை யூஸ் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷனுக்கு போகிறதா இருந்தால் மட்டும் மற்ற டேட்டா பேஸஸ் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக இதுதான் டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைன். டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எம்பெடிங் மாடல் கிட்ட கொடுத்து அதை வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் தான் சர்ச். இப்போ யூசர் query பைப்லைன் பார்க்கலாம். இதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ரிட்ரைவ், யூசரோட கொஸ்டினை வெக்டார் டேபிள்ல சர்ச் பண்ணி ரிலவெண்ட் டாக்குமெண்ட் சங்க்ஸை எடுத்துட்டு வரும். ஆக்மெண்ட், இப்போ சர்ச் பண்ணி எடுத்த டாக்குமெண்ட் சங்கோட யூசர் குறியை சேர்த்து ஒரு ஃபைனல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை எல்எல்எம்க்கு அனுப்பும். ஜெனரேட், இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி எல்எல்எம் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். இப்போ இந்த ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்ரைவ். யூசர் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்ட உடனே அது எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் வெக்டார் டேட்டாபேஸில் சர்ச் ஆகும். சர்ச் ரிசல்ட்ஸுக்கு ஒரு ரேங்கிங் ப்ராசஸ் நடக்கும். ஓவராலாக இந்த ரிட்ரைவ் ப்ராசஸ் ஒரு லைப்ரரியில் இருக்க புக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்கில் தேவையான பேஜை கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெக்டார்ஸாக தான் சேவ் பண்ணுறோம். எவ்ரி பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஒரு லைனாக ஒரு டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த லைன்ஸுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வச்சு தான் க்ளோஸாக இருக்கிற வெக்டர்ஸை, அதாவது டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ரிட்ரைவ்டு ரிசல்ட்ஸுக்கு ஒரு ரீரேங்கிங் ப்ராசஸ் நடக்கும். இதில் ரிலேட்டடாக இல்லாத டேட்டாலாம் ரேங்கிங் பேசிஸில் ரிமூவ் ஆகிடும். இது ஒரு டபுள் செக் ப்ராசஸ். ஆகுமெண்ட், இந்த ஸ்டெப்பில் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிட்ரைவ் பண்ண டேட்டா சங்க்ஸ், யூசர் கேட்ட கொஷின் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டாக கிரியேட் ஆகும். ரேகில் சிஸ்டம் ப்ராம்ப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பேஸ்டு தான் ஆன்சர் வரும். டேட்டா சங்க்ஸில் ரிலேட்டட் டாக்குமெண்ட் பேஜ் நம்பர் இன்க்ளூட் பண்ண சொல்லலாம். ஆன்சர் டாக்குமெண்ட்டில் இல்லைனா தெரியாதுன்னு சொல்லிடலாம். அவுட்புட் ஃபார்மேட் நமக்கு எப்படி வேணுமோ அதையும் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்து ஜெனரேட். இப்போது இந்த டேட்டா எல்எல்எம்க்கு போகும். அது நமக்கு சூப்பராக ஆன்சர் கொடுக்கும். ஆனால் எல்எல்எம்மில் இங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சங்க்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மல்டிபிள் சங்க்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணும். நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டில் பேஜ் நம்பர் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தா அதையும் எங்கேருந்து எடுத்துச்சுன்னு இன்க்ளூட் பண்ணிடும் ஃபைனல் ஆன்சரில். ஓவராலாக இதுதான் யூசர் query பைப்லைன். யூசர் கொஷின் கேட்குறாங்க, ரிலவெண்ட் டேட்டா சங்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது, ப்ராம்ப்டை எல்எல்எம்க்கு அனுப்பிட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்குது. இப்போது ரேக்கும் ஃபைன் டியூனிங்க்கும் இருக்க சில டிஃபரன்சஸ் பார்க்கலாம். அப் டு டேட் டேட்டா இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், ரீட்ரைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைன் டியூனிங்கில் மாடல் வெயிட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ரேகில் எப்போ வேணால் டாக்குமெண்ட்ஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஃபைன் டியூனிங்கில் ரீட்ரைன் பண்ணணும். ரேகில் வெக்டர் டிபி அண்ட் ஏபிஐ காஸ்ட் ரொம்பவே கம்மி. ஃபைன் டியூனிங்கில் ட்ரைனிங்க்கு ஹை ஜிபியூ தேவைப்படும், இது ரொம்பவே காஸ்ட்லி. ரேகில் ஹலூசினேஷன் கம்மி, ஃபைன் டியூனிங்கில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டேட்டாவோட சோர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ரேகில், ஃபைன் டியூனிங்கில் அது ரொம்பவே கஷ்டம். ரேகு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட புக்கு கொடுத்து எக்ஸாம் எழுத சொல்கிற மாதிரி, ஃபைன் டியூனிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நாளாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ரேகில் லேட்டன்சி அதிகம், ஃபைன் டியூனிங்கில் அது ரொம்பவே கம்மி. ரேகில் நீங்கள் செட் பண்ணுற இன்ஃப்ரால தான் டேட்டா இருக்கும். ஃபைன் டியூனிங்கில் டேட்டாவை மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இப்போ என்கிட்ட ஒரு ரெசிபி பிடிஎஃப் இருக்குது. என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு நான் ஒரு ரேக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை இப்போது நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட கோடும் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரேக் கிரியேட் பண்ண லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். லாங்சைன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இங்கே நான் பிடிஎஃப் பிளம்பர் அப்படின்னு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா எங்கிட்ட இருக்க பிடிஎஃபை ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்ம சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த குரோமா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெக்டர் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுவோம் இல்லை லோட் பண்ணுவோம். நான் ஓலாமா யூஸ் பண்ணுறனாலே அதோட எம்பெடிங் மாடல்ஸையும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸையும் நான் லோட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க டெக்ஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிஎஃப்லேருந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கன்வெர்ட் பண்ண சங்க்ஸை எம்பெடிங் மாடல் கிட்ட கொடுத்து நம்ம ஒரு வெக்டார் டேட்டாபேஸ்
பில்ட் பண்ணிக்கிறோம். இப்போ யூசர் கொஷின் கேட்டாங்கன்னா அந்த கொஷினை வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த வெக்டார் டேட்டாபேஸ்லேருந்து சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நான் ஒரு அடிஷ்னல் ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இன்க்ரிடியன்ட்ஸ் இல்லைன்னா சில ரிசல்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு. இதை நான் ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ரவான்னு சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், செம்மையாக இந்த ரவா இன்க்ரிடியண்ட்டு எந்த ரெசிபியில் இருக்குமோ அதை அழகாக நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுச்சு. இந்த ஒரு ஷார்ட் ரேக் கோர்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.